எப்போதும் புது புது விஷயங்களை கத்துக்கணுங்கிற பேரார்வத்தோட இருக்கிற உங்களுக்கு எங்களோட அன்பான வணக்கங்கள். ஆமா, மிகப்பெரிய வணக்கம். உங்களுக்காக பல தரவுகள்ல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எந்த சலிப்பும் இல்லாமலும் கொண்டு சேர்க்கிற நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நாம தேடப் போற தகவல் உண்மையிலேயே ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை விட ரொம்ப பெரிய திருப்பங்கள் நிறைந்தது. அதாவது குளோரிந்தா அம்மையார் வரலாறு, அப்புறம் திருநெல்வேலி திருச்சபையின் தாய் அப்படிங்கிற 2 வரலாற்று ஆவணங்கள்ல இருந்து நாம சில தரவுகளை எடுத்திருக்கோம். ஆமா, அந்த தரவுகளை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். கரெக்ட். இந்த ஆழமான தேடலோட மையக்கருத்து என்ன தெரியுமா? இப்போ 18ஆம் நூற்றாண்டுல மரணத்தோட விளிம்புல இருந்து ஒரு முறை இல்ல 2 முறை. ஆமா, 2 முறை மீண்டு ஒரு மாபெரும் சமூக மற்றும் ஆன்மீக புரட்சிய ஏற்படுத்தின ஒரு மர்மம் நிறைந்த பெண்ணோட கதை இது. வெறும் 13 வயசுல உடன்கட்டை ஏறுற அந்த சதி அப்படிங்கிற கொடூரத்திலிருந்து தப்பிச்சு திருநெல்வேலியோட வரலாற்றையே மாத்தி அமைச்ச குளோரிந்தா அம்மையாரோட வாழ்க்கை பயணத்தை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண பெண் அத்தனை சமூக மத தனிப்பட்ட தடைகளையும் தாண்டி வரலாற்றுல எப்படி இவ்வளவு ஆழமான ஒரு தடம் பதிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மைதான். ஏன்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது அடிப்படையிலேயே பெண்களுக்கு, அதுவும் குறிப்பா கணவனை இழந்த பெண்களுக்கு எவ்வளவு இருண்ட காலமா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த இருட்டுல இருந்து ஒரு பெண் தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எப்படி ஒரு விடிவெள்ளியா மாறினாங்க அப்படிங்கிற அந்த பெரிய கண்டோட்டத்தை நீங்க உணரும் போது மனித குலத்தோட மீட்சி எவ்வளவு வலிமையானதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது வெறும் ஒரு தனிநபரோட கதை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட பரிணாம வளர்ச்சி. மிகச்சரியான வார்த்தை. இப்போ அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி தொடங்குச்சுன்னு பார்க்க நாம காலச்சக்கரத்தை 1746ஆம் வருஷத்துக்கு பின்னோக்கி சுழற்றணும். தஞ்சாவூருக்கு போகணும். ஆமா, தஞ்சாவூர்ல ஒரு புகழ்பெற்ற பிராமண குடும்பத்துல கோகிலா அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த கோகிலா தான் பின்னாடி வரலாத்துல குளோரிந்தாவா மாறப் போறாங்க. இவங்களோட குடும்ப பின்னணிய பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல இருக்காங்க. அரச குடும்பத்தோட நெருங்கிய தொடர்புல இருந்தாங்க. ஆமா, கோகிலாவோட அப்பாவும் தாத்தாவும் தஞ்சாவூர் ஆண்ட மராத்திய மன்னர் சரபோஜியோட அரண்மனை கோவில்ல வேலை பார்த்த பண்டிதர்கள். அதாவது நேரடியாக அரச குடும்பத்தோட தொடர்புடையவங்க. இது அவளோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கணும் இல்லையா? கொடுத்திருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா அவளோட ஆரம்ப காலமே ஒரு பெரிய சோகத்துல தான் தொடங்குது. அந்த பாதுகாப்பான அரண்மனை சூழல் அவளுக்கு ரொம்ப காலம் நிலைக்கல. அவங்க பிறக்கும்போது அதான் கோகிலா பிறக்கும்போதே அவளோட தாய் பிரசவத்துல இறந்துடுறாங்க. அதைத் தொடர்ந்து அதே காலகட்டத்துல நடந்த ஒரு போர்ல அவளோட அப்பாவும் உயிரிழந்துடுறாரு. தாய் தந்தை 2 பேரையும் இழந்த அந்த பெண் குழந்தை தனது தாத்தாவோட அரவணைப்புல தான் வளருது. ஆனா அந்த இழப்புகளுக்கு மத்தியில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்களோட அறிவு கூர்மை தானே. அதேதான். ஆவணங்கள்லாம் அவங்களோட கல்வி பத்தி படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப சின்ன வயசுலயே சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, மராட்டியம் அப்படின்னு 4 மொழிகள்ல கோகிலா ரொம்ப சிறந்த புலமை பெற்றிருக்காங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆமா, ஒரு பெண் கல்வி கற்கிறதே அரிதான அந்த 18ஆம் நூற்றாண்டுல, அதுவும் பெற்றோரை இழந்த ஒரு சிறுமி 4 மொழிகள்ல புலமை பெறுவது அப்படிங்கிறது. அதுவும் அந்த காலத்துல கல்வி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே சொந்தமா இருந்துச்சு. அதிலும் பெண்களுக்கு கல்வி ஒரு எட்டாக்கனி. ஆனா அவளோட தாத்தா அரண்மனை பண்டிதரா இருந்ததால அந்த அறிவு சார்ந்த சூழல் அவளுக்கு கிடைச்சிருக்கலாம். சமஸ்கிருதம் அவளோட மதச்சடங்குகளுக்காகவும், தமிழ் அன்றாட வாழ்க்கைக்காகவும், மராட்டியம் மற்றும் தெலுங்கு அரசவை மொழிகளாகவும் இருந்ததால இந்த 4 மொழிகளிலும் அவள் பெற்ற புலமை அவளோட கூர்மையான அறிவாற்றலை காட்டுது. இந்த அறிவாற்றல் தான் அவள் அந்த அரண்மனை வட்டத்துக்குள்ள ஒரு தனித்துவமான சிறுமியா அடையாளப்படுத்துச்சு. அந்த தனித்துவம் தான் அவளை தஞ்சாவூர் அரண்மனை நந்தவனத்துக்கும் அழைச்சிட்டு போகுது. ஆனா அங்கதான் அவளோட வாழ்க்கையோட முதல் மரண போராட்டம் நடக்குது. ஆமா, ஒரு கொடிய சம்பவம். ஒரு நாள் அரசன் நந்தவனத்துல சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்றதுக்காக கோகிலா போயிட்டு இருக்காங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமா ஒரு கொடிய விஷப்பாம்பு அவளை தீண்டிடுது. அவள் சுருண்டு விழுந்துடுறா. ஒரு சிறுமி மரண விளிம்புல துடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல தான் அவர் வராரு. ஆமா, அந்த வழியா ஹென்றி லிட்டேட்டன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய ராணுவ அதிகாரி வராரு. நிலைமைய பார்த்த அவரு கொஞ்சம் கூட தாமதிக்காம தன் உடைவாள உருவி பாம்பு கடிச்ச இடத்த லேசா கீறி தன் வாயாலே அந்த விஷத்தையும் ரத்தத்தையும் உறிஞ்சு துப்புறாரு. ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்குல்ல.
ஆமா, கோகிலாவோட உயிர் மயிரிழையில காப்பாற்றப்படுது. இத வாசிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு த்ரில்லர் நாவல படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இத வெறும் ஒரு த்ரில்லர் சம்பவமா மட்டும் நாம பார்க்கக்கூடாது. அந்த 18ஆம் நூற்றாண்டு சமூக கட்டமைப்போட இதை ஒப்பிட்டு பாருங்க. உயர்குடியில பிறந்த ஒரு சிறுமி, ரொம்ப ஆசாரமான பின்னணியை கொண்டவள், அவளை முற்றிலும் முகம் தெரியாத வேறு மதத்தைச் சேர்ந்த வேறு நாட்டைச் சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி ஆபத்து காலத்துல தீண்டி காப்பாத்துறாரு. அது அன்றைய சமூக விதிகளின்படி ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஆமா, முரண்பாடுதான். ஆனா அந்த உயிர்காக்கும் செயல் அந்த சிறுமியோட வாழ்க்கையில பின்னாடி நடக்க போற மிகப்பெரிய மாற்றங்களுக்கான ஒரு விதையா, ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பா அங்கதான் விதைக்கப்படுது. அந்த பிணைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கோகிலாவோட வாழ்க்கையில விதி விளையாடுறத நிறுத்தல. 1759ஆம் வருஷத்துல அவளோட வாழ்க்கையில அடுத்த பெரும் புயல் வீசுது. அப்போ அவளுக்கு வயசு வெறும் 13 தான். வெறும் 13 வயசு. அந்த சின்ன வயசுலயே ஒரு மராட்டிய இந்து பிராமணரோட அவளுக்கு கல்யாணம் நடக்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவளோட கணவர் இறந்துடுறாரு. ஒரு 13 வயது சிறுமி, இன்னும் குழந்தை பருவத்தையே முழுசா தாண்டாதவள், திடீர்னு ஒரு விதவையா பார்க்கப்படுறா. இங்குதான் அந்த 18ஆம் நூற்றாண்டு சமூகத்தோட மிக கொடூரமான முகம் வெளிப்படுது. நீங்க சொன்ன அந்த 13 வயது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவளுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னே முழுசா தெரியாது. அவள் பெற்றோரை இழந்தவள், இப்போ கணவனையும் இழந்துட்டா. பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஆமா, வலிமையான ஆண் துணை யாரும் இல்ல. அந்த சமூக கட்டமைப்புல கணவனை இழந்த பாதுகாப்பற்ற ஒரு பெண்ணை என்ன செய்யறதுன்னு அவங்க யோசிச்சப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரே தீர்வு அவளை அழிச்சிடுறது தான். அந்த தீர்வை நினைச்சாலே பதபதப்பா இருக்கு. கணவன் இறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவளையும் அந்த சிதையில வச்சு உயிருடன் எரிக்க அந்த சமூகம் முடிவெடுக்குது. சதி என்னும் கொடூரம். ஆமா, அந்த 13 வயசு சிறுமிய குளிக்க வச்சு அவளுக்கு புதிய அலங்கார ஆடைகளை அணிவிச்சு நெற்றியில குங்குமம் இட்டு ஏதோ ஒரு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போற மாதிரி மேளத்தாளங்கள் முழங்க கணவனோட பிண ஊர்வலத்தோட சுடுகாட்டிற்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சிறுமி என்ன காப்பாத்துங்கன்னு கதறான். அவளோட அலறல் சத்தம் அந்த சுடுகாட்டு பாதை முழுவதும் எதிரொலிக்குது. அவளோட சொந்த உறவினர்களே அவளை நெருப்புல தள்ள போறாங்க. இதிலிருந்து அவள் எப்படி தப்பிச்சா அப்படிங்கிறது தான் வரலாற்றோட மிகப்பெரிய திருப்புமுனை. சரியா சொன்னீங்க. அவளுக்கு யாருமே இல்லைன்னு அந்த சமூகம் நினைச்சப்பதான் அந்த பாதை வழியா ஒரு குதிரைப்படை வருது. அதுக்கு தலைமை தாங்கி வர்றது யாரு தெரியுமா? அதே ஹென்றி லிட்டில்டன். அதேதான். சிறு வயசுல அவளை பாம்பு கடியிலிருந்து காப்பாத்தின அதே ஹென்றி லிட்டில்டன் தான் இப்ப அவரு கர்னலாக பதவி உயர்வு பெற்றிருக்காரு. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு அங்க வர்ற அவரு நடக்க போற கொடூரத்தை பார்த்து அதிர்ச்சி அடையறாரு. உடனே தடுத்து நிறுத்துறாரு. ஆமா, உடனே அங்க இருக்கிற பூஜாரிகளோட கடும் வாக்குவாதம் செய்றாரு. தனது போர் வீரர்களோட உதவியோட அந்த எரியிற நெருப்போட விளிம்புல இருந்து கோகிலாவை 2வது முறையா காப்பாத்துறாரு. இப்போ நெருப்புல இருந்து ஒருத்தரை மீட்டுட்டா எல்லாம் சரியாயிடும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா லிட்டில்டன் கோகிலாவை காப்பாத்தின பிறகு நடந்த விஷயங்கள் அந்த சமூகத்தோட மனநிலையை அப்பட்டமா காட்டுது இல்லையா? லிட்டில்டன் அவளை அடையாளம் கண்டுகிட்டு அவளோட உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்க முயன்றப்போ அவங்க அவளை ஏத்துக்கல. அதுதான் அந்த சமூக அமைப்போட உச்சக்கட்ட வன்முறை. அந்த இந்து மத பூசாரிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஈமச்சடங்குகள் தொடங்கிடுச்சு, அவளை உயிருடன் விட்டா அது மிகப்பெரிய தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லி உறவினர்களை மிரட்டுறாங்க. ஒரு வேற்று நாட்டுக்காரன் அவளை தொட்டுட்டான், அதனால அவள் தீட்டாகி விட்டாள் அப்படிங்கிற மனநிலையும் அங்க இருந்திருக்கலாம். கண்டிப்பா. அவளுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த சமூகமும் அவளை தள்ளி வைக்குது. ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி கண்மூடித்தனமா ஒரு 13 வயசு சிறுமிய அவள் எந்த தப்பும் செய்யாத நிலையிலையும் ஒரு அனாதையா, ஒரு தீண்டத்தகாதவளா மாத்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவளுக்கு சொந்தமான அத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்டு அவள் தெருவுல வீசப்படுறா. அந்த நிராதரவான யாருமே இல்லாத நிலையில தான் கர்னல் லிட்டில்டன் அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறாரு. 1760ல லிட்டில்டன் தஞ்சாவூர்ல இருந்து பாளையங்கோட்டைக்கு மாறுதல் செய்யப்படுறாரு. அப்போ கோகிலாவையும் தன்னோட பாதுகாப்பா கூட்டிட்டு போறாரு. அங்க போனதும் தன் தாயோட நினைவா கோகிலாவுக்கு கிளாரா இந்தியா அப்படின்னு பெயர் சூட்டுறாரு. அதுதான் காலப்போக்குல மருவி கிளாரிந்தா அல்லது குளோரிந்தான்னு மாறிச்சு. ஆமா, பாளையங்கோட்டையில அவளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறாரு, ஆங்கில விவிலியத்தை வாசிக்க கொடுக்கறாரு, தன்னோட ஆலயத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்துல தான் குளோரிந்தாவோட மனமாற்றத்தை நாம நுட்பமா கவனிக்கணும். அவளுக்கு கிடைச்சது வெறும் புதிய பெயர் மட்டுமா? இல்ல, ஒரு புதிய நம்பிக்கையும் விசுவாசமும் அவளுக்கு கிடைக்குது. தனது சொந்த மதத்தாலும் சொந்த மக்களாலும் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு
தன்னைப் போலவே காயப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மக்களுக்காக உயிர் நீத்த இயேசு கிறிஸ்துவோட கதை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த விசுவாசம் அவளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்குது. ஆமா, அவள் இயேசுவை தனது சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறா. ஆனா இந்த புதிய வாழ்க்கையிலயும் அவளுக்கு ஒரு பெரிய சோதனை காத்திருக்கு. எனக்கும் தெரியுது நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு. கோஹ்லாவோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு கர்னல் லிட்டில்டன் அவளை தனது இரண்டாவது மனைவியாக்கிக்க நினைக்கிறாரு. 1775 வருஷத்துல ஆங்கிலேய வீரர்களுக்கு ஆராதனை நடத்த வந்த குருவானவர் ஸ்வாட்செய்யர் கிட்ட குளோரிந்தாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி கேக்குறாரு. ஆனா அந்த குருவானவர் அதுக்கு உறுதியா மறுத்துறாரு. ஸ்வாட்செய்யர் மறுத்ததற்கு காரணம் இருந்துச்சு. கர்னல் லிட்டில்டனுக்கு ஏற்கனவே இங்கிலாந்துல மனைவியும் குழந்தைங்களும் இருப்பதை அவர் அறிஞ்சிருந்தாரு. கிறிஸ்தவ மத கோட்பாடுகளின்படி திருமணமான ஒருவருக்கு இன்னொரு பெண்ணை மனைவியா ஏற்கவோ அதுக்காக ஞானஸ்நானம் கொடுக்கவோ முடியாது அப்படின்னு அவர் மறுத்துட்டாரு. இது ஒரு பெரிய ஏமாற்றம் தானே அவங்களுக்கு. கண்டிப்பா. இந்த நிராகரிப்பை நீங்க குளோரிந்தாவோட கோணத்திலிருந்து பாருங்க. ஏற்கனவே சமூகம் அவளை நிராகரிச்சிடுச்சு. இப்போ அவ நம்பி வந்த புதிய மதமும் அதோட குருவானவரும் அவளை புறக்கணிக்கிறாங்க. பொதுவா இது போல ஒரு நிராகரிப்பு நடந்தா எந்த ஒரு மனிதரும் விரக்தி அடைந்து அந்த புதிய நம்பிக்கையை கைவிட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா குளோரிந்தா அப்படி செய்யல. அதுதான் அவளோட குணாதிசயத்தோட வலிமையை காட்டுது. அவ தான் கொண்ட நம்பிக்கையில ரொம்ப உறுதியா இருந்தா. இது அவ ஏதோ கர்னல் லிட்டில்டனோட வற்புறுத்தலுக்காகவோ அல்லது அடைக்கலம் கொடுத்தார் அப்படிங்கிற நன்றி கடனுக்காகவோ மதம் மாறல அப்படிங்கறத காட்டுது. உண்மையாவே தன் மனதளவுல அந்த விசுவாசத்தை அவ ஏத்துக்கிட்டா. அவளோட அந்த தளராத உறுதியையும் உண்மையான பக்தியையும் பார்த்து 3 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 1778ல மீண்டும் பாளையங்கோட்டைக்கு வந்த ஸ்வாட்செய்யர் வியந்து போறாரு. ஆமா, ஒரு தனி மனிதனோட உண்மையான விசுவாசம் மத நிறுவனங்களையே எப்படி மாற்றி யோசிக்க வைக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவளோட நற்குணங்களை பார்த்து ஸ்வாட்செய்யர் மார்ச் 3, 1778 அன்று அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அவள் மராட்டிய அரச பரம்பரையைச் சேர்ந்தவள் அப்படிங்கறதால அவளுக்கு ராயல் குளோரிந்தா அப்படின்னு சிறப்பித்து பேரிடுறார். அப்போ அவளுக்கு வயசு 32. பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு ஒரு இறுதியான அடையாளம் அவளுக்கு கிடைக்குது. ஆனா வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான நிம்மதி கிடைச்சிடுச்சு, இனி எல்லாம் சீராயிடும் அப்படின்னு நாம நினைக்கும் போதே அடுத்த பேரிடே அவளை தாக்குது. 1779ல நடந்த அந்த துயரச் சம்பவம். ஆமா, 1779ல கர்னல் லிட்டில்டன் சில பணிகளுக்காக இங்கிலாந்து போறாரு. திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனவரு அங்க சூளை நோய் அப்படிங்கிற கடுமையான வியாதியால பாதிக்கப்பட்டு எதிர்பாராத விதமா இறந்து போறாரு. குளோரிந்தாவோட வாழ்க்கையில மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம், மீண்டும் ஒரு தனிமை. சின்ன வயசுல பெற்றோரை இழந்தா, 13 வயசுல கணவனை இழந்தா, இப்போ தன்னை 2 முறை மரணத்திலிருந்தும் சமூகத்தோட பிடியிலிருந்தும் காப்பாத்தின தனது ஒரே ஆதரவான லிட்டில்டனையும் எழுந்துட்டான். ஒரு சாதாரண பெண்ணா இருந்தா இந்த இடத்துல முற்றிலுமா உடைஞ்சிருப்பா. தற்கொலை வரை கூட சென்றிருக்கலாம். ஆனா இந்த முறை குளோரிந்தா உடையல. ஆமா, என் காலங்கள் இயேசுவின் கரத்தில் அப்படின்னு தன்னைத்தானே தேற்றிக்கிறான். இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. கர்னல் லிட்டில்டன் இறக்கிறதுக்கு முன்பு தனது பெரும் சொத்துக்கள் அனைத்தையும் சட்டப்பூர்வமா குளோரிந்தாவுக்கே எழுதி வச்சுட்டு போயிருந்தாரு. இப்போ அவள் ஆதரவற்றவள் இல்லை, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அந்த செல்வத்தை அவள் எப்படி பயன்படுத்தினா அப்படிங்கிறது தான் அவளை வெறும் ஒரு வரலாற்று பாத்திரத்திலிருந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியா, ஒரு நாயகியா உயர்த்துது. கர்னல் வீட்ல வேலை பார்த்த சமையல் பெண்ணோட மகனை அவள் தத்தெடுக்கிறா. அவனுக்கு ஹென்றி அப்படின்னு தன் மீட்பரான கர்னலோட பேரையே சுட்டி வளர்க்கிறா. தனக்கு கிடைக்காத தாய்மை, தனக்கு கிடைக்காத ஒரு குடும்பம், அத அவள் அந்த எளிய சமையல் பெண்ணோட குழந்தை மூலியமா அடைகிறா. அது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு காலத்துல சமூகத்தால் அனாதையா வீசப்பட்டவள் இப்போ ஒரு அனாதை குழந்தைக்கு தாயாகிறா. அது மட்டும் இல்ல, தங்கிட்டு இருந்த பெரும் செல்வத்தை அவள் தனக்காக சேர்த்து வைக்கல, அத நற்செய்தி மற்றும் சமுதாய சேவைக்காக முழுமையா பயன்படுத்துறா. பாளையங்கோட்டை பகுதியில உள்ள ஒடுக்கப்பட்ட மற்றும் எளிய பெண்கள் மத்தியில அவள் ஆற்றிய பணி அளப்பரியது. ஆரம்பத்துல 40 பெண்கள் அவளால் ஈர்க்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. அவங்களுக்காக ஒரு ஓலை குடிசையில தான் முதல் ஆலயத்தை கட்டினா. அந்த ஓலை குடிசையில அவளே நேரடியாக வேதத்தை கற்றுக் கொடுத்தா. அவளோட அன்பையும் மனையாரையும் சமமா நடத்துற அரவணைப்பையும் பார்த்த மக்கள் அவளை சாதி வேறுபாடின்றி பாப்பாத்தி அம்மா அப்படின்னு அன்போட அழைக்கத் தொடங்குனாங்க. பிராமண சமூகத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணை அனைத்து தரப்பு மக்களும் பாப்பாத்தி அம்மா அப்படின்னு பாசத்தோடு அழைப்பது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். அந்த மாற்றம் வெறும் ஒரு ஓலை குடிசையோட நின்னுடல,
1785ல தன் சொந்த பணம் மற்றும் சில ஆங்கில அதிகாரிகளோட உதவியுடன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினா. இத அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அதே ஸ்வாட்ஸ் ஐயர் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு. இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்துல கட்டப்பட்ட முதலாவது கிறிஸ்தவ ஆலயம். பாப்பாத்தி அம்மாள் கோவில் அப்படின்னு அன்றைய மக்களால் அழைக்கப்பட்ட இந்த இடம்தான் இன்னைக்கு நெல்லையோட வரலாற்றை பறைசாற்றும் கம்பீரமான குளோரிந்தா ஆலயமாக நிமிர்ந்து நிக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்ணோட கண்ணீரில் உருவான ஒரு கட்டிடம் இன்னைக்கு ஒரு சமூகத்தோட நம்பிக்கையா நிக்குது. கட்டிடங்களை எழுப்பியது மட்டும் இல்ல அவளோட சாதனை, மக்களோட அறிவு கண்களையும் அவ திறந்தா. கல்வியறிவே இல்லாத அந்த புதிய மக்களுக்காக 1787ல ஒரு குடிசையில ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினா. அதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தோட முதல் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். அந்த சிறிய பள்ளிக்கூடம் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்குற புகழ்பெற்ற தூய யோவான் கல்லூரி, அதாவது செயின்ட் ஜான்ஸ் காலேஜாக உயர்ந்து நிக்குது அப்படிங்கிற உண்மையிலே மெய்சிலிருக்க வைக்குது. இன்னைக்கு அந்த கல்லூரியில படிக்கிற எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் அது நெருப்புலேருந்து தப்பி வந்த ஒரு 13 வயது சிறுமியோட கனவிலிருந்து உருவானதுன்னு? அதுதான் வரலாற்றோட சுவாரஸ்யம். குளோரிந்தா வெறுமனே ஒரு மத போதகராக மட்டும் சுருங்கிடல, சமூக தடைகளை அவ அடித்து நுறுக்கினா. பிராமண சமூகத்துல பிறந்த அவ எதற்கும் தயங்காம மீண்டும் அதே பிராமண பெண்கள் கிட்ட சென்று சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் ஆணித்தரமா பேசினா. ஜாதி, மதம், இனம், குலம், ஆண் பெண் என அத்தனை பாகுபாடுகளையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்து அவ ஊழியம் செய்தா. இது 18ஆம் நூற்றாண்டு இந்திய சமூக அமைப்புல கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் புரட்சி. இதோட விளைவுதான் அந்த பகுதியில நடந்த மாபெரும் எழுப்புதல். 1792ஆம் ஆண்டுக்குள் 2000க்கும் மேற்பட்டவர்கள் அவளால் ஈர்க்கப்பட்டு புதிய விசுவாசத்தை ஏத்துக்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு பெண்ணா இருந்து வழிநடத்துறது கடினம் அப்படிங்கறதால தஞ்சாவூர்ல இருந்து சத்யநாதன் அப்படிங்கிற உபதேசியார வரவழைச்சா. அவர் பின்னாடி ஜெனிகே மற்றும் கோலாபையர் முன்னிலையில ஸ்வாட்ஸ் ஐயரால் போதகராக அபிஷேகம் செய்யப்பட்டார். ஒரு பெண்ணோட முயற்சியால 1802ஆம் ஆண்டுக்குள் அந்த பகுதியில 5000க்கும் மேற்பட்டோர் அந்த விசுவாச சமூகத்துல இணைந்தாங்க. அப்படிங்கிறது சாதாரணமா நடந்திருக்கக்கூடிய காரியமா என்ன? அது அவளோட அயராத உழைப்பை காட்டுது. இவ்ளோ பெரிய பணிகளுக்கு மத்தியிலையும் விளிம்பு நிலை மக்கள் மீதான அவளோட அக்கறை கொஞ்சமும் குறையல. ஆமா, இங்க நாம ஆவணங்கள்ல உள்ள ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டையும் அலசணும். 1810ஆம் வருஷம் அந்த பகுதியில ஒரு கடும் தண்ணீர் பஞ்சம் வருது. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுகள்ல குடிதண்ணீர் எடுப்பது அன்றைய இந்து மத பூசாரிகள் கடுமையா எதிர்க்கிறாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குளோரிந்தா தன் சொந்த செலவுல ஒரு கிணற்ற வெற்றா. பாப்பாத்தி அம்மாள் கிணறு அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த கிணறு 190 ஆண்டுகளை தாண்டியும் இன்னைக்கும் நல்ல தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கிணறு இன்னைக்கும் குளோரிந்தா ஆலய வளாகத்துக்கு அருகிலேயே இருப்பதை பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இங்க தரவுகள்ல ஒரு பெரிய முரண்பாடு இருப்பதை நான் கவனிச்சேன். ஆவணங்களின்படி குளோரிந்தா அம்மையார் 1806ஆம் வருஷத்திலே இறந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது 1810ல வந்த பஞ்சத்தின் போது அவங்க எப்படி ஒரு கிணற்ற வெட்டி இருக்க முடியும்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அது ஒரு மிகச்சரியான கேள்வி. வரலாற்று குறிப்புகள்ல சில நேரங்கள்ல இது போன்ற கால முரண்பாடுகள் வருது இயல்புதான். இதுக்கு 2 சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஒன்னு, அவர் இறக்குறதுக்கு முன்பே இந்த கிணற்ற வெட்டி இருக்கலாம். ஆனா 1810ல வந்த பஞ்சத்தின் போதுதான் மக்கள் அதோட உண்மையான பயனையும் அவளோட தொலைநோக்கு பார்வையும் முழுமையா உணர்ந்திருக்கலாம். அல்லது அவர் விட்டுச் சென்ற செல்வத்தை கொண்டு அவளோட கொள்கைகளை பின்பற்றிய மக்கள் அவளோட நினைவா இந்த கிணற்ற 1810ல் வெட்டியிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களோட தாகம் தேர்க்க ஒரு மாற்று ஏற்பாடு அவளோட பெயரால் உருவானது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை. அந்த உண்மை ஆழமானது. ஆனா இந்த ஆழமான தேடலோட மிக வேதனையான மற்றும் மர்மமான ஒரு பகுதிக்கு நாம இப்போ வரோம். பல எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் தைரியமா எதிர்கொண்ட அந்த மாபெரும் போர் சேவகி தனது இறுதி காலத்தை எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெருந்துயரம். 1806ஆம் வருஷம் தனது 60வது வயசுல மர்மமான முறையில் அவர் மரணம் அடைறாரு. ஆமா, தண்ணீர் நிறைந்த ஒரு தடாகத்துல அவளோட உடல் பிணமாக கண்டெடுக்கப்படுது. அவளோட உடல் அதே குளோரிந்தா ஆலய வளாகத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்த இறுதி அத்தியாயம் வரலாற்று ஆய்வாளர்களுக்கே ஒரு பெரிய புதிர்தான். ஆனா அவளோட அந்த மர்மமான மரணம் அவளோட புகழையோ அவள் விட்டுச் சென்ற சேவையையோ அழிச்சிடல. இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி குளோரிந்தா தினமாக திருச்சபையால் வெகு சிறப்பா கொண்டாடப்படுது.
சமுதாய சேவையிலையும் சரி வரலாற்று பக்கங்களையும் சரி ஒரு பெண்ணா அவ சாதித்து காட்டியது இன்றைய தலைமுறை பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. சுடுகாட்டிற்கு பரிதாபமாக இழுத்துச் செல்லப்பட்ட ஒரு சிறுமி எப்படி திருநெல்வேலி திருச்சபையின் தாயாகவும் ஒரு சமூகத்தோட விடிவெளியாகவும் மாறினா அப்படிங்கறத நாம இன்னைக்கு முழுமையா பார்த்தோம். இந்த வியப்பூட்டும் கதையை கேட்ட பிறகு உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க விட்டுச் செல்கிறோம். சதி என்னும் கொடிய அமைப்பையும் ஜாதி என்னும் இறுகிய கட்டமைப்புக்குள் இருந்த தீண்டாமையையும் துணிச்சலா உடைத்தெறிந்த ஒரு தைரியமான பெண்மணி அவள். அதிகார வர்க்கத்தையும் மத பீடங்களையும் நேரடியாக எதிர்த்து நின்றவள். அப்படிப்பட்ட அவரோட மரணம் ஒரு தடாகத்தில் நிகழ்ந்த சாதாரண விபத்தா, அல்லது அந்த காலத்தோட ஆதிக்கம் செலுத்திய பழமைவாத சமூகம் அவரை திட்டமிட்டு வீழ்த்தியதா? வரலாறு தனது சில உண்மைகளை இன்றும் நீருக்குடில் புதைத்து வைத்திருக்கிறதோ என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இந்த சிந்தனையோடு இன்றைய இந்த விரிவான தேடலை நாங்க நிறைவு செய்றோம். மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்திப்போம்.